வணக்கம். இப்போ உள்ள கரண்டா உள்ள சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. அது கூகுளா இருக்கட்டும், ChatGPTயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம தேடுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஒரு ஸ்டாண்டர்ட் டேட்டாஸ வச்சு தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வருது. சப்போஸ் வந்து இது வந்து ஜெனரலா வந்து ஒரு விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிக்கிறது நல்ல விஷயம் தான். இதுவே வந்து மெடிக்கல் ஆர் டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்கு. இத வந்து இதுக்கான தீர்வு என்ன? இதுக்கான டயக்னோசிஸ் என்ன? அப்படின்ட்டு நீங்க அதுல போனீங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால்ல வந்து காமனா வந்து காமிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாயில ஒரு அல்சர் இருக்கு. ஸோ அத வந்து நீங்க வந்து இது மாரி அல்சர் ரொம்ப நாளா இருக்கு. ஒரு 15 டேஸா இருக்கு, 20 டேஸா இருக்குன்னா, அதில நீங்க டைப் பண்ணோம்னா, உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாரி, ஒரு பயமுறுத்துற மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் வரலாம். ஸோ அத பார்த்து நீங்க ஒரு முடிவு, ஐயோ! நமக்கு இது இருக்கு, அது இருக்குன்ட்டு தேவையில்லாத ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது ஒரு அவசியம் இல்லாத ஒண்ணு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க அதற்குள்ளேயே மருத்துவர வந்து நீங்க அணுகி, அதற்கான வைத்தியத்த நம்ம பெற்றுக்கணும். ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இந்த மாரி தவறான இன்ஃபர்மேஷன்ஸ வந்து ஒரு ஸ்டாண்டர்டா அவங்க குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கானது அப்படிங்கிறத நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அதனால தயவுசெய்து அதற்கான வழிய வந்து நீங்க கரெக்ட்டான கைடன்ஸ் வந்து உங்க மருத்துவர் தான் குடுக்க முடியும். நன்றி.